வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா மே மாத பலன்கள். மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். சூரியனோடு சேர்ந்து புதனும் கிரக சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி நிலையில இருக்கிறார். மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில யூசுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்ற மாதிரியாக இந்த மே மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அன்றைய தினமே அந்த புதன் பகவானும் பெயர்ச்சி ஆகிறார். புதன் இந்த மாதத்துல 2 தடவை, அதாவது மாதத்தின் இறுதியில் 30ஆம் தேதி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 12ஆம் தேதி மே மாதம் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான மேஷ ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல அடுத்து அந்த ஆட்சி பெற்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி அந்த ஆட்சி வீட்டில இருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசிக்கு குருவோடு சேர்க்கை பெறுகிறார். நிறைய வருமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா மாத வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அடுத்து பாத்தீங்கன்னா வருட வருமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அடுத்து குரு பகவான். அடுத்த தலைமுறை வருமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு பகவான். இதுதான் இந்த கிரகங்களினுடைய வருமான தன்மைகள். இந்த கிரகங்கள் இந்த மாதத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுது, எந்தெந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு கடைசி ராசி 12ஆம் இடமான விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் எந்த விதத்திலையுமே குறைச்சலானவர்கள் கிடையாது. இவர்களை மாதிரியாக ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின்னு ஒரு புரட்சியே எல்லாத்துலயும் செயல்படுவாங்க. ஒரு வீட்டுல மீனராசி என்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விரைவான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள், ஒரு லைஃபையே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் தான். யாருமே செய்ய முடியாத சில வேலைகள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மீனராசி என்பவர்கள். அதுல என்ன வாங்கினாலும் அதை திரும்ப திரும்ப செஞ்சு அதுல நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரயாசப்பட்டு செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் ரிலீவ் ஆகுறாரு. மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள். ஏன்னா சந்திரன் சனி ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன் செவ்வாய் அப்படின்றது நிறைய ஆசையை காட்டி ஒரு நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருக்கோம் இந்த மீனராசி என்பது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு இன்புட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கும். அது ஏன், அது யார் செய்யறா? சனி பகவான். ஸ்லோ அப்படின்னாலே சனி தான். அதனால எல்லா இடத்துலயும் ஒரு நிதானமான ஒரு அமைப்பை பெறுபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த செவ்வாயினுடைய நகர்வும் அடுத்து 2ஆம் இடத்துல இருந்த அந்த உச்சம் பெற்ற சூரியனுடைய நகர்வும் சில மாற்றங்களை கொடுக்கும். இதுவரைக்கும் ஸ்லோவாக இருந்த சில விஷயங்கள் எல்லாமே துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம், ரொம்ப விரைவாக நடக்கும். எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியோடு சுக்கிரன் சேர்றதுனால இந்த மீனராசி என்பவர்களுக்கு வீட்டுல சொந்தமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப அதிகப்படியாக நாட்டம் இருக்கும். அதே இடத்துல உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரன் அப்படின்றதுனால அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சொத்துக்களை வாங்கும் போது நிதானமாக வாங்கணும், நல்ல டாக்குமெண்டேஷன் இருக்காம பார்க்கணும். அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்காதீங்க. எந்த சொத்துக்கள் வாங்கும் போதும் முதல்ல ஈஸி போட்டு பாருங்க. அதாவது அந்த வில்லங்கம் சான்றிதழை வாங்கினதுக்கு அப்புறம் அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு செய்யுங்க. ஏன்னா
இந்த மாதத்துல வாங்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் எல்லாமே வில்லங்க சொத்துக்களாக தான் இருக்கும். அந்த வில்லங்க சொத்துக்கள்னால வாழ்க்கையில பெருமளவு பாதிக்கப்பட்டுருவீங்க. இதெல்லாம் தான் இந்த சனி பகவான் ஜென்ம சனி அப்படின்றது ரொம்ப ஸ்லோ பாய்சனா உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எந்த விஷயத்துல நீங்க தப்பு செய்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நீங்க எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா மீனராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான மனப்பான்மை அப்படின்றது இருக்கும். ஆனா எந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது பிரச்சனையாக உருவாகும் போதுதான் ஐயோ நம்ம இதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதனால அந்த அளவுக்கு நீங்க அதை வளர விடாம ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கவனமாக ஒரு ப்ரிகாஷனோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு நிறைய சவால்களில் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு எல்லா இடத்துலயுமே சவால்கள் நிறைந்த ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அதனால இந்த மே மாதம் மற்ற கிரகங்களின் சாதகமான ஒரு பயிற்சிகள்னால அந்த சவால்களையும் சாதித்து வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பவர்கள் இருக்க போறாங்க. அடுத்து உங்களுடைய கலத்திராதிபதி 4ஆம் இடத்திற்கு வரப்போறார். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்ய போறார். அதனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வரன்களை பாக்குறது நல்லது. வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யறது நல்லது. இந்த மீனராசி என்பர்கள் அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பு முழுமையாக இருக்கு. பெற்றோர்களை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நீங்க முடிவெடுக்கும் போது தயங்க கூடாது. தயங்குனீங்க அப்படின்னா அதனால பாதிப்புகள் வரும். வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள். இப்போ ஏதோ ஒரு வாய்ப்புகள் வருது, நீங்க இந்த இடத்துல யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் கை நழுவி போய் அந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால மீனராசி என்பவர்கள் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். அடுத்து தொழில் ரீதியாக எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் வரும். எக்ஸ்போர்ட்ல நிறைய கவனம் செலுத்துறாங்க இந்த மீனராசி என்பவர்கள். ஒரு ப்ராடக்டை நல்ல நம்ம வெளிநாட்டுக்கு விற்கணும், நம்மளுடைய ப்ராடக்ட் வெளியிடத்திற்கும் போகணுன்ற ஒரு கவனம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த சில தொழில்களை எடுத்து நடத்துவாங்க. கமிஷன் சார்ந்த தொழிலும் நிறைய இருக்கும். அந்த கமிஷன் சார்ந்த தொழில வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. கவனம் இல்லாமல் கொஞ்சம் அந்த முடிவுகளை தள்ளி வைக்கும் போது, ஒத்தி வைக்கும் போது அந்த முடிவுகள்ல சில பாதிப்புகள் கண்டிப்பாக வருவதற்குண்டான ஒரு நேரம். இதற்கு நீங்க முக்கியமாக நிவர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி தெய்வ வழிபாடு. மேடம் ஜென்ம சனி இருக்கு, நான் டெய்லி சனிக்கிழமை போய் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறேன், திருநள்ளாருக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் தப்பான வேலை. எப்போதுமே ஜென்ம சனி இருக்கும்போது நீங்க டைரக்டா சனி பகவானை பிரார்த்தனை பண்றது அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்காது. அதாவது ஒருத்தர் பாதிப்பு கொடுக்குறாரு அப்படின்ற போது அவருக்கே டைரக்டா நம்ம போய் சில விஷயங்களை பரிகாரமாக பண்ணும்போது அந்த பாதிப்புகளை தடுக்கக்கூடிய பவர் அவருக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு என்ன ஜென்ம சனி உங்களே சனி பிடிக்கணும். இப்போ ஒரு வரலாறு கதையெல்லாம் இருக்கு. எனக்கு சிவனுக்கு கூட நான் சனி பகவானுடைய வேலை வருது, அப்போ நான் எங்கேயாவது அவருடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல நான் பிடிக்கணும் அப்படின்னு போய் பெருமாள் கிட்ட வேண்டும் போது அந்த பெருமாளாகப்பட்டவர் நீங்க அவருடைய பாதத்துல இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த தெய்வத்திற்கே ஒரு அமைப்பு இருக்கும்போது நம்மெல்லாம் சாதாரண ஒரு அற்ப பிறவி, அந்த அற்ப பிறவிக்கு இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களாகப்பட்டவர் அந்த பாதிப்புகளெல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்,
ஜென்ம சனி உடையவங்க, ஏழரை சனி உடையவர்கள் டைரக்டா சனி பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாதீங்க. அது த்ரூ வேற ஒரு தெய்வத்தினுடைய மூலமாக தான் அதனுடைய பிரார்த்தனைகள் செல்லுபடியாகும். அது உங்களுடைய ஜாதகப்படி. நீங்க பெருமாளை வேண்டுனா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும். நீங்க உக்ர தெய்வங்களை வேண்டுனா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும். அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக குறையும். அதை விட்டுட்டு நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி திருநள்ளாறு போறேன், வாரம் சனி பகவான் கிட்ட போய் நான் எள்ளு தெய்வம் உங்ககிட்ட அவர் ஏதாவது கேட்டாரா, எள்ளு தீபம் எனக்கு போடு, நீங்க போடு, நான் உனக்கு ஏழரை சனி இல்லாம ஆக்கிடுறேன். நீங்க என்ன தீபம் எள்ளு தீபம் போட்டீங்கன்னா கூட சனி பகவானுக்கு போய் போடாதீங்க. போட்டீங்கன்னா அதனால பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். காக்காவுக்கு ஏதாவது சின்னதா ஏதாவது உணவு வைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யறது. நிறைய தானங்கள் இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும். அதனால அதையெல்லாம் செய்யுங்க. நிறைய வளர்ச்சிகளை இந்த மீன ராசி என்பர்கள் பெறலாம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.